என்ன தம்பி பேனு சோகமா இருக்கேனடா? என்னத்த சொல்லல, நீங்க இந்த தாரை பாருங்க, இந்த தாரை பாருங்க. ஆமா, இதெல்லாம் நல்ல வேலை போகிறதுக்கு நல்ல எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. ட்ரம்புக்கு பேதியா எடுக்கு. நம்ம என்ன செய்ய சொல்லுங்க? வீடு கட்டலான்னு பார்த்தோம், அது நாசமா போயிட்டு. காலேஜ் ஃபீஸ் கட்டலாம், அம்பவா போச்சு. எல்லாம் சுவாகையா போயிருது. நம்ம என்ன செய்ய முடியும்? ட்ரம்புக்கு பக்கத்து நாட்டுல குண்டு போட்டான், அது நம்மளை வந்து பாதிக்கு. நம்ம என்ன செய்ய முடியும்? ட்ரம்ப் அமைதியா இருந்தா நாங்க வீடு கட்டலாம், எல்லா கனவும் படிக்கும். இப்ப இந்த தாரெல்லாம் இப்படியே கிடக்கு. நம்ம என்னதான் செய்ய முடியும்? நல்லா வேலை வைக்கிறது இல்லாம போச்சு. சொல்லுங்க ராஜேஷ், நீங்களே சொல்லுங்க, நம்ம என்ன செய்ய முடியும்? அது சரிதான். எல்லாத்துக்கும் காரணம் ட்ரம்ப் தாத்தா தான். அவரை நம்ம முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரியே இருக்காது. அவரை முடிக்கிட்டு ஆமா, முடிச்சிட்டோம்னா ஒரி இருக்காது. நம்மள முடிச்சு அப்ப நம்ம மேல ஒரு குண்டு போட்டு. இப்ப அதனாலதான் நிறைய விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. அவ்வளவுதான். அது உண்மைதான், நீ சொல்ற உண்மை. அவர் குண்டு போடாம இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாம் நல்ல விலைக்கு வித்துரும். எங்க ஆமா, விவசாயிகள் கனவும் நிம்மதியா ஆயிரும். ஏதோ வெட்டுறது, அதுவும் வெட்டாம போயிடக்கூடாது. சரி, இருந்தாலும் நீ படிக்கிற வயசுல அது விவசாயம் பாக்கிய. ஆனா அடுத்த வருஷமும் இதே மாதிரி நீ பண்ணு, எந்திரிச்சு வந்துடலாம். சரி ராஜேஷ்.